ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மனரம்யமாயிருங்கள். பிலிப்பியர் 4:11 சொல்லுகிறது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய எல்லா குணாதிசயங்களிலும் மிக சிறப்பானது மனரம்யமாகும். மனரம்யம் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது. மனரம்யம் போதும் என்ற மனதோடு கூடிய திருப்தியை கொண்டு வருகிறது. மனரம்யம் எல்லாவற்றையும் கர்த்தரின் நன்மைக்காகவே செய்தார் என்று விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் பூமியில் வாழ்ந்தபோது எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யம் உள்ளவராயிருந்தார். மரியாளின் கற்பத்தை அருவருக்கவில்லை. ஏழை குடும்பத்தில் தச்சனாய் பிறப்பதை குறித்து முறுமுறுக்கவில்லை. என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியுடையவராயிருந்தார். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருந்தன. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லாதிருந்த போதிலும் அதையெல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். மனரம்யத்தை வெளிப்படுத்தினார். மனோரஞ்சிதம் என்ற பெயரில் ஒரு வகையான சிறிய பூ உண்டு. அது அழகான தோற்றத்தையோ நிறத்தையோ கொண்டிராவிட்டாலும் அதிலிருந்து வருகிற வாசனை மனதை மகிழ்விக்கக்கூடியதாய் இருக்கும். மனதிலே நாம் ஒரு பழத்தையோ மலரையோ நினைத்து கொண்டு அதை முகர்ந்து பார்த்தால் ஏறக்குறைய அதே வாசனையை அது கொடுக்கும் என்று சொல்வார்கள். அது அழகற்றதும் நிறமற்றதுமாய் இருந்த போதிலும் அதனுடைய வாசனை வீட்டையெல்லாம் பரிமளிக்க செய்கிறது. மனோரஞ்சிதமும் மனரம்யமும் ஒன்றாய் இணைந்து செல்வது போல இருக்கிறது. மனரம்யத்திற்கு விளக்கம் கொடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று எழுதுகிறார். பிலிப்பியர் 4:12. அவர் தன் வாழ்க்கையிலே அதை நிரூபித்து காண்பித்ததை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே நாம் அறியலாம். ஒரு முறை பவுலையும் சீலாவையும் அடித்து நொறுக்கி சிறைச்சாலையில் உள்ள தொழுமரத்தில் மாட்டி வைத்தபோது அங்கே அவர்கள் எத்தனை மனரம்யமாய் மனம் வீசினார்கள்! எவ்வளவு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்து பாடினார்கள்! மனரம்யம் உள்ளவர்கள் முறுமுறுப்பதில்லை, குறை கூறுவதில்லை, எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுவதில்லை. அவர்களுக்குள் இருக்கிற தெய்வீக அன்பு சகலவற்றையும் தாங்கி சகலவற்றையும் சகிக்க ஏவி எழுப்புகிறது. தெய்வீக சமாதானம் அவர்களில் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் ஒரு நாளும் முன்னேறுவதற்கு குறுக்கு வழிகளை தேடுவதில்லை. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. இன்றைய நினைவிற்கு ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன்.
இன்றைய வேத வாசிப்பு காலை என்னாகமம் 3 மற்றும் 4 அதிகாரங்கள், மாலை மார்க்கு 3 அதிகாரம் 20 35 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.